ஹவு டு ஸ்டார்ட் யுவர் ரியல் எஸ்டேட் ஃப்ளிப்பிங் பிஸ்னஸ் ஃப்ரம் ஜீரோ. ஸோ இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறதால என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். பிகாஸ் நான் இந்த ஃபீல்டில் நியர்லி 3 இயர்ஸ்க்கு மேலேயே இருந்திருக்கேன். அண்ட் நானே தான் ஸ்டார்ட் பண்ணி நானே தான் வந்தேன். நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நிறைய நல்லதும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எப்படி உங்களோட 1 லேக்கோ இல்லை 10 லேக்கோ இந்த ரியல் எஸ்டேட்டில் ஏதோ செம்மையாக சம்பாதிக்கலாம். ஸோ அதுக்கு யூ ஜஸ்ட் நீட் டு ஹேவ் சம் கன்சிஸ்டன்ட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்கில். இது 2 இருந்தாலே போதும். ஸோ ஃபஸ்ட் ரியல் எஸ்டேட் அப்படின்னோடனே தெர் இஸ் வேரியஸ் வேஸ். ரியல் எஸ்டேட் அப்படின்னா கீழே வந்து லேண்டு தான் மெயினாக இருக்கும். ஸோ இப்போது லேண்ட் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, வில்லாஸ் இருக்குது, இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்குது, சொல்லிட்டே போகலாம். ஸோ இது தனித்தனியாக பிரிக்க வேணாம், நம்ம ரியல் எஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் என்ன விற்க போகிறீங்கன்றதை தனித்தனியாக பிரிக்கணும். எக்ஸாம்பிள், லேண்டுக்கு மட்டும் போங்க. ஹவுஸுக்கு மட்டும் போங்க. விற்கிறீங்கன்னா இல்லை வில்லாஸுக்கு மட்டும் போங்க. தனித்தனியாக பெரிய பெரிய வில்லாஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் 5 crores 10 crores அப்படின்னு சொல்லி சென்னையிலலாம் இருக்குது. இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் போனீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் போங்க. இல்லை ரீசேல் வீட்ஸ், பழைய வீடெலாம் எவ்வளோ ரீசேல் பண்ணுறான் அது விற்க போகிறீங்கன்னா அது போங்க. இல்லை ரெண்டல் அப்படின்னா ரெண்டலில் ஹவுசஸ் இருக்குது அதுக்கு போங்க. இல்லை ஷாப்ஸ் போங்க. ரெண்டல் அப்படின்னா ஷாப்பும் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். ரெண்டல் அப்படின்னா இந்த ஒரு மெத்தடில் இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எது பண்ண போகிறீங்கிறது சூஸ் பண்ணுங்கன்னா, ரெண்டலுமே பண்ணேன், இதுவுமே பண்ணேன். ரெண்டல் என்னோடய சர்வைவலுக்காக வச்சுக்கிட்டேன், சேல்ஸ் என்னோடய பிஸ்னஸ் க்ரோத்துக்காக வச்சுக்கிட்டேன். எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தேவைப்படும் பெட்ரோலுக்கோ எதுக்கோ. நான் அதுக்கு நான் ரெண்டல் வச்சுக்கிட்டேன். ஒரு ரெண்டல் முடித்தா எனக்கு 5000மோ 4000மோ ஏதோ ஒன்று வரும். அது என்னோடய மாதத்தை ஓட்ட வைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஒரு நாளைக்கு 500 ரூபானா ஆகாது, ஏதோ ஒன்று ஆகும். பெட்ரோலுக்கோ சம்திங் 200 ரூபா ஆகும். ஸோ அது சர்வை பண்ணுறதுக்கு அது ஒன்று வச்சுக்கிட்டேன். அட் சேம் டைம் ஜாபும் பண்ணேன். இதனால ரெண்டல் பண்ணேன். இன்னொரு சைட் 1 lakh 2 lakh வரதை வச்சு நான் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணி என்னோட பிஸ்னஸில் திருப்பி கஸ்டமரை பிடிச்சி திருப்பி விற்க ஆரம்பித்தேன். இது வந்து பிஸ்னஸ் க்ரோத்துக்கு வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் இது 2 பண்ணலாம். உங்களோட விஷயம் தான். இங்கே ரெண்டல் பண்ண போகிறீங்களா இல்லை இது பண்ண போகிறீங்களா, அது ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, நான் 2மே பண்ணுறேன்னு போகாதீங்க. பிகாஸ் நான் அதனால தான் வந்து 2மே பண்ணதால் அப் அண்ட் டவுன் நினச்சேன். உடனே ஒன்று சேல்ஸ் மட்டும்னா சேல்ஸ், இல்லை ரியல் எஸ்டேட் ரெண்டல்னால் ரெண்டல். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் என்னை பார்த்து மந்த்லி 2 lakhலேருந்து 2.5 lakh வந்து ரெண்டல் மட்டுமே பண்ணி சம்பாதிக்கிறாங்க. அவர் வந்து எனக்கு தெரியாது அவருன்னு சொன்னேன். என்னோட பர்சனல் ஐடியிலேருந்து நான் சென்னை போகிறதால அங்கே பிஜிக்காக நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ப்ரோ நான் உங்களை பார்த்து தான் கற்றுக்கினேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு ஃபாலோ அமிச்சாரு, டக்குன்னு பேசினார். அப்புறம் அவரோட பர்சனல் ஐடி வந்து எனக்கு அமிச்சார். இதுலேருந்து தான் நான் உங்கள் ஐடியில் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அமிச்சார். அப்போ போய் பார்த்தா ஆமாம், ஒரு 2 years அவர்கிட்ட நான் மெசேஜில் பேசிட்டு இருக்கேன், இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணி அவர் சொல்லிட்டு இருந்தார், நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி 1.5 லாஸ்ட் மந்த் ஏர்ன் பண்ணேன், இந்த மந்த் வந்து 2.5 ஏர்ன் பண்ணேன். இப்போ நான் தனியாக பர்சனலாம் ஹையர் பண்ணி அவங்களுக்குலாம் கமிஷன் பேஸில் தரேன், ஃபுல்லாக ரெண்டல் தான் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ எது பண்ணுறீங்களோ அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், சிம்பிள். ஸோ இப்போது ரெண்டல் எப்படி ஒர்க் ஆகும், சேல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். பிளாட்டும் அப்பார்ட்மெண்ட்டுமே தனித்தனியாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வில் கோ ஃபார் பிளாட்ஸ். ஸோ பிளாட்ஸ் அப்படின்னா பிளாட்டு வந்து சில பேர் வந்து எப்படி ஒர்க் ஆகணும், பிளாட்டில் வந்து ஏக்கர் கணக்கில் இருக்குது, சென்ட் கணக்கில் இருக்குது, ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் இருக்குது. ஸோ ஏக்கர் கணக்கில் எப்படி போனீங்கன்னா நோ ஒன் வில் பே யூ 2% ஃபார் ஏக்கர் கணக்ஸ். பெரிய அமௌண்ட்டில் 1% 1.5 மேக்ஸிமம் அவ்வளோதான் தருவாங்க. நீங்கள் நெகோஷியேட் பண்ணால் 2 தருவாங்க. பட் நீங்கள் ஸ்கில்டு இல்லாதால நீங்கள் என்ன தான் நெகோஷியேட் பண்ணாலும் தர மாட்டாங்க. ஸோ ஏக்கர் அப்படின்னா என்னென்னா, தெர் ஆர் சம் பீப்புள் ஹூ வில் பை லேண்ட் ஃபார் ஏக்கர் அண்ட் தே வில் புட் பிளாட்ஸாக போட்டு லே அவுட்டாக போட்டு அது விற்க ஆரம்பிப்பாங்க. திஸ் இஸ் டெவலப்பர்ஸ் பண்ணுற விஷயம். இது வந்து பெரிய அமௌண்ட் இருக்கிறவங்கலாம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சென்ட்லேயும் வாங்கி சில பீப்புள் வந்து ஒரு 50 சென்ட் வாங்கியுமே அந்த லே அவுட் பண்ணுவாங்க. இந்த மெத்தடுமே இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பிளாட்ஸ் தான் நம்மளுக்கு சிம்பிள். பிளாட் அப்படின்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 800 ஸ்கொயர் ஃபீட் 1200 2000 3000 அப்படின்னு சொல்லி குட்டி 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 பாக்ஸாகவும் போட்டு வைப்பாங்க. ஸோ அது செல் பண்ணுறது. அது செல் பண்ணிங்கன்னா தேர் ஆர் சம் பீப்புள் ஹூ யூஸ் டு கிவ். இதில் காசு எப்படி வரும்னா, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 50 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் 200 ரூபாய் வரைக்கும் தராங்க. தேர் ஆர் சம் பீப்புள் 80 ரூபாய் 90 ரூபாய் 30 ரூபாய் அப்படி கூட தராங்க. ஸோ இது உங்கள் ஏரியாவில் என்னென்ன தராங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தேர் ஆர் சம் பீப்புள் இப்போ அந்த பிளாட் வந்து 12 lakhs அப்படின்னா 2% கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். நீங்கள் என்ன தான் எவ்வளோக்கு தான் விற்றுக்கோங்க, இவ்வளோக்கு விற்றீங்கன்னா 2%. இப்போ நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட் விற்றீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபாயும் கொடுக்குறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி பிளாட்ஸில் ஒர்க் ஆகும். ஸோ ஹவுசஸ்ன்னு போனீங்கன்னா அப்படின்னா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடு அப்படின்னா ஒரு 50 to 1 இருக்கிறவங்களாம் வந்து 2% கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி 80 lakhsலாம் பண்ணிங்கன்னா 2% கொடுத்துருவாங்க. 1 crore மேலே போனால் மோஸ்ட்லி நிறைய பீப்புள் 1க்கு மேலே தரதில்லை. இது நடக்கும். ஏன் அப்படின்னா பெரிய அமௌண்ட்டில் அதனால தர மாட்டாங்க. ஸோ நீங்கள் நெகோஷியேட் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ இது சேல்ஸ் பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பர்ட்டி 70 சொன்னாங்கன்னா நீங்கள் 70லேருந்து 65க்கு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 65க்கு க்ளோஸ் பண்ணிங்கன்னா 2% ஃப்ரம் ஓனர் 2% ஃப்ரம் கஸ்டமர். இதுதான் லேண்ட்லேயும் நடக்கும், இங்கேயும் நடக்கும். லேண்டில் வந்து தந்துடுவாங்க, பிகாஸ் சின்ன அமௌண்ட்னால கஸ்டமரும் கொடுத்துருவான். இப்போ நம்ம மீடியேட்டர்னு சொன்னோம். ஹவுசஸில் மோஸ்ட்லி வந்து நம்ம புரோக்கர்னு சொன்னால் இல்லை ஏஜென்ட்னு சொன்னாலே நிறைய பேர் வரமாட்டாங்க. பிகாஸ் பையருக்கு வந்து
ஆல்ரெடி மணி போகுது, செல்லருக்கு வந்து மணி வருது, அதனால அவன் கொடுத்துருவான். இந்த ஒரு சைக்காலஜி தான் நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் எல்லா பையருக்குமே வந்து கேட்டுன்னு இருந்தேன். எல்லாருமே பண்ணுறது தான். அப்புறம் நான் என்ன பண்ணேன், விட்டுட்டேன். பையர்கிட்டே கேட்கக்கூடாது, நம்ம கேட்டால் வரும் செல்லர்கிட்ட தான் கேட்கணும், அதுவும் 2% அடித்து கேட்கணும், இல்லைனா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும்னு சொல்லி. பிகாஸ் ஏன்றது நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் ஒரு 10 கஸ்டமர் கூட்டின்னு போனேன் அப்படின்னா, இந்த மீடியேட்டருன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கஸ்டமரை தரதில்லை. இந்த ஒரு ரீசன்னால நான் கஸ்டமர்கிட்ட 1% கூட கேட்கறது நிறுத்திட்டேன். ஃபுல்லாகவே ஓனர் தான். முடிச்சு கொடுத்தா 2, நீங்கள் இறக்குறேன் ஏற்றுறலாம் கிடையாது, முடிச்சு கொடுத்தா 2 அவ்வளோதான். ஓகேனா கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. ஸோ டேரெக்டாக நம்ம ஓனர்கிட்ட பேசிட்டோமா, ஒரு 20,000 30,000 கம்மியாக தான் இருக்கும். நீ 5 சேல் பண்ணுவேன், இந்த ப்ராசஸில் 5 சேல் பண்ணுவேன், அந்த ப்ராசஸ் பண்ணால் 2 தான் பண்ணுவேன். டிபெண்ட்ஸ், தட் நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஹவுசஸ் எப்படி நடக்குமா, ரெண்டல் எப்படி நடக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துல வந்து அட்வான்ஸில் வந்து 10% கொடுப்பாங்க. இப்போ 1,00,000 அட்வான்ஸ் அப்படின்னா 10,000 கொடுத்துருவாங்க, 50,000னா 5,000 கொடுத்துருவாங்க. சில இடத்துல 1 மந்த் ரெண்ட்டு கொடுத்துருவாங்க, சில இடத்துல வந்து அவங்க நினைக்கிறது கொடுப்பாங்க, 2,000 3,000 ஏதோ ஒன்று ரெண்டல் பண்ணிங்கன்னா. அதே கஸ்டமர் கிட்டேயுமே வந்து சில பீப்புள் வந்து 1 மந்த் ரெண்ட்டு வாங்குவாங்க. இல்லை அப்படின்னா அட்வான்ஸில் 10% கேட்பாங்க, இல்லை நீங்கள் என்ன தரீங்களோ 2,000 5,000 உங்கள் இஷ்டம் தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நான் எப்பயுமே 1 மந்த் ரெண்ட்டு ட்ரை பண்ணுவேன். இல்லை தரலன்னா அதுலேருந்து 2,000 கம்மி பண்ணி கொடுத்துருவேன், 5,000 3,000 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிப்பேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் நீட் டு சர்வைவ்ல. ஸோ அதனால் என்னோட மெயின் பிஸ்னஸ் ரெண்டல் கிடையாதுனால நான் பண்ணல. தேர் ஆர் சம் பீப்புள் ரெண்டலில் அட்வான்ஸ்லேருந்து 10% மட்டும் தான் கொடுப்பேன், ஐ மீன் கொடுத்தா தான் நான் வாங்குவேன்னு சொல்லி சில பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட பாருங்க. ஸோ இப்போ புரிஞ்சிச்சா, ரியல் எஸ்டேட்டில் இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதை தள்ளிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் லீட்ஸ்க்கு போகலாம். லீட்ஸுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, தெர் ஆர் வேரியஸ் ஃப்ரீ ஆப்ஸ் யூ கேன் யூஸ். இப்போ OLX இருக்குது, இதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா கிடச்சிருமான்னு கேட்டால் டிபெண்ட்ஸ், ரேர் தான். பட் ஹை லெவல், ஹை அப்படின்னா ஒரு 70+ இருக்கிறவங்க யாருமே வந்து இது மூலியமாக நம்மளுக்கு கிடைக்காது. இதுலேருந்து கிடைக்கிறது எல்லாமே 30 40 50 லேக்ஸ்குள்ளே இருக்கிறவங்க தான் கிடைப்பாங்க. பிகாஸ் தேர் ஆர் சம் பீப்புள்ஸ் ஹூ ஹேஸ் மணி. நீங்களே எக்ஸாம்பிள் பார்த்துங்க, நான் கோடியில் வச்சுட்ருக்கேன் வந்து இந்த ஆப் மூலிமா உள்ளே வருவானா, இல்லை ஒரு மார்க்கெட்டிங் ஆட்ஸ் மூலிமா உள்ளே வருவானான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா மெட்டா ஆட்ஸோட கூகுள் ஆட்ஸ்லேருந்து நிறைய பீப்புள் வந்து 5 crores 10 crores இருக்கிற ப்ராப்பர்ட்டி வாங்க வைக்கிறவனால அதுலேருந்து இழுப்பாங்க. ஸோ நம்ம இந்த ஃப்ரீயாக இப்போதைக்கு ஒரு ₹50 சம்பாதிக்கலாம், ₹1 சம்பாதிக்கணும்னா ஃப்ரீ ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். OLX, ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ், குயிக்கர் அப்படி இப்படி போட்டு இது எல்லாத்துலேயுமே அடிங்க. அடிச்சதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் ஆகும், அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வரும், அதுக்கப்புறம் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகலாம். ஸோ இது எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணிங்கன்னா ஒருத்தன் வருவான், 10 பேர் 20 பேர் வரும், அதில் ஒருத்தன் க்ளோஸ் ஆகும். நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது அதை நீங்கள் கற்றுக்கணும், எப்படி சேல்ஸ் பண்ணணும், எப்படி பேசணும், அப்ஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த அமௌண்ட் சொல்லலாம், இந்த அமௌண்ட் எப்படி விற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி யூ நீட் டு லேர்ன் ஹவு டு டாக் ஆல் தோஸ் திங்ஸ். எதுவுமே பண்ணவும் முடியாது. நீங்கள் வந்து கற்றுக்காமல் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசஸ் கொஞ்சம் லாங்காக இருக்கும். பிகாஸ் ரெப் பை ரெப் யூ வில் லேர்ன் ஹவு டு டாக். ஸோ இதுதான் ப்ராசஸ். லீடை பிடிச்சிங்களா, இப்போ லீடு வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வர கேள்வி என்னன்னா லைசன்ஸ், ரெரா லைசன்ஸ் அப்படின்றது. ஆக்சுவல் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த brokers don't have a license in India. இந்தியான்னு இல்லை, தமிழ்நாடு எடுத்துக்கலாம். ஸோ எதுனாலனா அவங்களாம் யார், ஒரு டீ கடையில் வேலை செய்கிறவன், ஒரு மளிகை கடை வச்சுட்ருக்கவன், இல்லை அயன் பண்ணுறவன், இந்த மாதிரி ஆட்கள் தான், முடி கட்டுறவன், இவன்லாம் வந்து ப்ரோக்கர்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பான். இவனுக்கு லைசன்ஸ்னால் என்னன்னு தெரியாது. ஜஸ்ட்டு ஒரு கம்யூனிட்டி மாதிரி உருவாக்கி அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊராக பண்ணிங்கன்னா அவங்களாம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், they are just doing for time pass because they want some particular amount of money. We are doing for some lifestyle business. நம்ம இதை பெருசாக பண்ணணும்னு நினைக்கும் போது we need this. அண்ட் இதுக்கு நான் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட் எடுத்ததுமே சஜஸ்ட் பண்ணுவேன், டோன்ட் பை எனிதிங். ஒரு கம்பெனிக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட ரெரா இருக்கும், அவங்க கீழே நீங்கள் ஒர்க் பண்ணால் தனி ரெரா அப்படின்றது 25,000. ஒரு கம்பெனி அப்படின்னா 75,000 50,000 இருக்குது. அதை வாங்கினா நீங்கள் அது கீழே ஒர்க் பண்ணலாம் ரெரா இல்லாமலே. பிகாஸ் அதை நீங்கள் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறீங்க, அவங்களோட ப்ராடக்ட் தான் நீங்கள் விற்பீங்க. கம்பெனிக்குள்ளே இருந்து நீங்கள் தனியாக பண்ணிங்கன்னா யூ வில் கெட் பேன் ஃபார் சம்திங். ரெரா பேன் நீங்கள் தனியாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கம்பெனிக்குலேருந்து கம்பெனிக்காக மட்டும் வேலை செய்யுங்க. ஒரு அந்த ப்ராசஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் டூ அலோன். ஸோ நான் சொன்ன மெத்தட்லாம் வந்து கம்பெனிக்கு யூஸ் பண்ணுங்கள், கம்பெனி ப்ராடக்ட்டே செல் பண்ணுங்கள். யூ வில் கெட் பர்சன்டேஜில் நிறைய பண்ணிங்கன்னா இன்சென்டிவ் நல்லா தருவாங்க. கற்றுக்குங்க, ஒரு 1 year கற்றுக்கிட்டு எனக்கு நல்லா வருதுப்பா, நான் ஒரு இடத்த நான் ஒரு மாதத்தில் ஒரு சேல் போட்டுறேன், 1,00,000 சம்பாரிச்சேன்னா யூ கேன் டூ அலோன். அதுக்கப்புறம் யூ கேன் கோ டு சென்னை, அது ஆன்லைனில் கூட பண்ணலாம், ரெரா அப்ளிகேஷனில் போய்ட்டு ரெரா ஆன்லைன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்ததுமே ஒரு கம்பெனிக்கு வேலை செய்யுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நானுமே ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக ரியல் எஸ்டேட்னா என்னன்னே தெரியாது. அப்போ நான் போய்ட்டு ரெரா வாங்கிட்டு 25,000 போட்டு எதுவுமே விற்காம அழுதுட்டு இருந்தேன்னா, நான் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வாங்குறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ இது இல்லாமல் நான் சும்மா போய் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வைக்கிறது தப்பான ஆப்ஷன். அதை ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி கீழே ஒர்க் பண்ணுங்கள், ரெராவில் நல்லா கற்றுக்கோங்க, அவங்க கீழே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெரா வாங்குங்க. திஸ் இஸ் த ப்ராசஸ். ஸோ லைசன்ஸ் ஒன்று முடிஞ்சிச்சா, நெக்ஸ்ட் இந்த மணி தரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். தனியாக பண்ணிங்கன்னா இந்த இஷ்யூ இருக்கும். ஒரு கம்பெனி கீழே பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன தான் அவங்ககிட்ட வேலை செய்கிறீங்க, அவங்க எப்படினாலுமே கொடுத்து தான் ஆகணும், அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ ட்ரை டு டூ தட். ஒரு கம்பெனி கீழே வேலை போங்க. கம்பெனி கீழே போகும்போது தெரியும் கஷ்டம் தான். நீங்கள் ஒரு சேல் பண்ணிங்கன்னா 2% கமிஷன் வரும், அது ஃபுல்லாக கம்பெனிக்கு போகும். உங்களோட டார்கெட் முடிச்சா தான் அது வரும்.
பட் யூ வில் லேர்ன் ஹவு டு டூ சேல்ஸ், யூ வில் லேர்ன் ஹவு டு ஃபைண்ட் கஸ்டமர்ஸ், யூ வில் லேர்ன் ஹவு டு டாக் டு பீப்புள், யூ வில் லேர்ன் ஹவு டு கெட் ப்ராடக்ட்ஸ், யூ வில் லேர்ன் ஹவு டு டூ ரியல் எஸ்டேட். இது எல்லாமே கற்றுக்கிறதுக்கு நீங்கள் தர ஒரு ஃபீயாக நினச்சிக்கோங்க. சிம்பிள். 1 இயர் பண்ணுங்கள். நான் கூட ஒரு சேல் போட்டேன், 2% கமிஷன், லைக் சம்திங் அரௌண்ட் 2.5 சம்திங் % கமிஷன், 1,60,000. எனக்கு ₹10 கிடையாது. பிகாஸ் என்னோட டார்கெட் 2.5 நான் க்ளோஸ் பண்ணால் தான் எனக்கு வரும். ஸோ ஐ டோன்ட் கிவ் அ ஃபக். பிகாஸ் நான் அந்த ஊருக்கு போனதால் அந்த ப்ராடக்ட்டே அவன் தான் கொடுத்தான். நான் பண்ண முடியுன்றது அந்த லைசன்ஸ், கம்பெனிக்கு லைசன்ஸ் இருக்குது, அந்த நம்பர்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ அது லைசன்ஸ் இருக்குது, அதனால நான் தைரியமாக பண்ணதால் எனக்கு வரல, கம்பெனிக்கு வந்து கம்பெனி ஓகே இந்த பையன் பண்ணிட்டாங்க, இன்னொரு சேல் பண்ணிங்கன்னா இன்சென்டிவ்னு வரும். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் கம்பெனி கீழே பண்ணிங்கன்னா பேமெண்ட் பற்றி பயப்பட தேவையில்லை. இந்த எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி மோர் டவுட்ஸ் அபவுட் ரியல் எஸ்டேட் ஃப்ளிப்பிங் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டில் தென் பாய். செஸ்.